வணக்கம். அர்ஜுனை சர்க்கரை நோய் மருத்துவ மையம் மருத்துவர் டாக்டர் சுதீர். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது C-பெப்டைட் என்ற ஒரு டெஸ்ட் பற்றி. இந்த C-பெப்டைட் டெஸ்ட் என்பது என்ன? C-பெப்டைட் என்பது நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிற அளவு அல்லது நமக்கு இன்சுலின் சுரக்கும் திறன் என்ன அப்படின்னு கண்டறிகிறதுக்கான ஒரு இரத்த பரிசோதனை. ரைட். ஸோ இந்த C-பெப்டைட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், இன்சுலின் கணைய திட்டுகளில் இருந்து சுரக்கிறப்போ ப்ரோ இன்சுலினாக சுரக்கப்படுது. அதில் A செயின், B செயின், C செயின் என்ற 3 செயின்கள் இருக்குது. ஸோ இது ரத்தத்துக்குள்ளே வந்த உடனே இந்த C செயின் பிரிஞ்சதும் இன்சுலின் ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்டிவாக செயல்படும் இந்த இன்சுலின் ரொம்ப வேகமாக ரத்தத்தை விட்டு வெளியேறிடும். அதனால இன்சுலின் அளவை நம்ம சரிவர பரிசோதனை பண்ணி கண்டறிய முடியாது. அதுவே இந்த C-பெப்டைட் ரத்தத்திலிருந்து வெளியேறதுக்கு நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த C-பெப்டைடினுடைய அளவை நம்ம பரிசோதனை பண்ணி அதை அறிஞ்சுக்கிட்டோமையானால் இன்சுலின் எவ்வளோ சுரக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மறைமுக பரிசோதனை என சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் யாருக்கு உதவும்? இப்போ டைப் 1 டயபிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு கணையத்திட்டுகள் சேதமானதுனால ரத்தத்தில் இன்சுலினே இராது. அப்போ C-பெப்டைட் என்ற அளவை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதை டைப் 1 என சொல்லலாம். அதே போல் டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி உதவும்? நிறைய பேர் இன்சுலின் போட்டுட்ருக்கேன், என்னால் இன்சுலின் நிறுத்த முடியுமா, நிறுத்த முயற்சி பண்ணலாமா, அல்லது எனக்கு இன்சுலின் தேவையா, நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், இன்சுலின் எனக்கு எடுக்க சொல்கிறீங்க, இன்சுலின் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த C-பெப்டைட் டெஸ்ட்டை வெறும் வயிற்றிலும் சாப்பிட்ட பிறகு ஸ்டிமுலேட்டட் என்ன சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்ம மாத்திரைகளாலும் நம்ம உடம்புனால எவ்வளோ இன்சுலின் சுரக்க முடியுது அப்படின்றத கண்டறிஞ்சோமையானால் இன்சுலின் தேவையா அல்லது மருந்துகள்லேயே உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாமான்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி.